ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்க் 2006 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் ஓடலை, ஏசியோட ப்ளோயர் மோட்ரு ஓடலை. கீழே மோட்ரு வந்து உங்களுக்கு ரன் ஆகலை. இப்போ நான் அந்த ஏசி ப்ளோயர் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சுத்தமாகவே வேலை செய்யலை. இதுதான் அந்த ப்ளோயர் மோட்ரு. இதுதான் இப்போ நம்ம இந்த ப்ளோயர் மோட்டரை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏசி ப்ளோயர் மோட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளச்சு பெடலை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளச்சு பெடலில் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த அசம்பிளியை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் மோட்டரை வந்து நம்ம ஃப்ரீயாக கழட்ட முடியும், இல்லைன்னா அந்த மோட்ரு வெளியே வராது. நெக்ஸ்ட்டு நான் அந்த மோட்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயர் மோட்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மோட்டரை செக் பண்ணி பார்த்ததில் மோட்ரு நல்லா இருக்குது. இதுக்கான லைன் தான் வரல. இந்த லைனை வந்து நான் இப்போ வந்து மோட்டருக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம அந்த ஏசி ப்ளோயர் மோட்டரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டியில் வந்து ப்ளோயர் மோட்டரை ஃபிட் பண்ணிட்டேன். ஏசி ஆன் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வைங்க, ஃபுல்லாக வைங்க. இப்போ ஏர் நல்லாவே வருது, சவுண்டு கேட்கும். ஆஃப் பண்ணுங்கண்ணா. ஏர் இது ஆஃப் பண்ணுங்க, ப்ளோயர் ஆஃப் பண்ணிடுங்க, ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளச்சு பெடல் நான் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். கிளச் பெடல் இப்போ வந்து நான் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.